என்னென்னு சொல்றது எப்படி டேஸ்டா இருக்கான்னு சொல்லுங்க தம்பி. ஆமாம், இப்போ வந்து நம்ம சிக்கன் சமைச்சு இல்லாட்டி மட்டன் சமைச்சு சாப்பிடக்குள்ள ஒரு கமகமண்டு ஒரு வாசம் கொண்டு வருமல்ல, அப்படி ஒரு வாசத்தோட பக்காவாக இருக்குது சமையலண்டா. பயிட்டங்க குழம்போட வந்து நாங்கள் ஒரு 2 பிளேட் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்டிட கைப்பக்குவம் அப்படி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படி தான் எங்களை ஃபெமிலிக்குள்ளேயே வந்துட்டு சமைக்கிறதுல கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணி நாங்கள் சமைச்செடுத்த கறியை பாருங்க, பார்க்கக்குள்ளே இப்படியே நாக்கில் எச்சில் ஊறுற அளவுக்கு ஒரு வடிவான ஒரு நிறத்தில் பார்க்கறதுக்கு ஒரு கமகமன்ற அந்த வாசத்தோடையும் இருக்கும். உலகெங்கும் பரந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான பெனார்ஜியோவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினத்தில் நாங்கள் ஒரு வித்தியாசமான காணொலியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்து எங்களோட தோட்டத்து வளவுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். பின்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் மரக்கறி பயிர்கள், பயிற்றங்காய், அதே மாதிரி வந்து நிலக்கடலை கச்சான்னு சொல்லுவாங்கன்னு அது, மற்றது வந்து சோழன், அப்படியான பயிர்களை இந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கோம். பக்கத்தில் நிற்கக்கூடியது வந்து எங்களோட அண்டி. சரியா, எங்களோட அண்டி தான் இப்போ பக்கத்தில் நிற்க. அண்டி, எல்லாருக்கும் வணக்கம்னு சொல்லுவோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இப்போ அண்டி வந்து எங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து கொஞ்சம் சமையலில் வந்து நம்மட இங்கே இருக்கக்கூடிய பயிர்கள்னாலும் சரி, வேறு இறைச்சி வகை, மீன் வகை என்னன்னாலும் சரி, கொஞ்சம் டேஸ்ட்டாக சமைக்கிறதுல கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியான நாள். அப்போ அண்டியோட கையால் இன்றைய சமையலை செய்து எங்களோட மக்களுக்காக வேண்டி நாங்கள் காட்டணும். அவங்க இங்கே இருந்துட்டு எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க, எங்களோட இந்த மட்டக்களப்பு ஸ்டைலில் எப்படி சமைக்கிறாங்க, அதுவும் எங்களுடைய இந்த கிராம பகுதிகளில் எப்படி சமைக்கிறாங்கன்றது தான் காட்டப்புறோம். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னு சொன்னால் பயிட்டங்காய். நாங்கள் வந்து இப்போ பயிட்டங்காய் தான் குழம்பு வச்சு காட்டப்புறோம். எங்களை பின்னால் இருக்கிற அந்த பயிட்டங்காயெல்லாம் இப்போ நாங்கள் நான் கொஞ்சம் ஆஞ்சி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் பயிட்டங்காயை நாங்கள் ஆஞ்சிட்டு அப்படியே வந்துட்டு சமைச்சு எங்களோட மக்களுக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ காட்டப்புறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ சொந்தீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இப்போ வந்து அண்டி வந்து பயிட்டங்காய் ஆஞ்சி ஒன்று இருக்குது. ஏன்னா எங்களோட இந்த தோட்டத்து வளவுக்குள்ளே வந்து நிறைய பயிட்டங்காய் இங்கே காய்ச்சி கிடக்குது. எவ்வளவு காலம் அண்டி இது போட்டோம்? 45 நாள் தான். 45 நாள். 45 நாள்லேயே வந்து இந்த பயிட்டங்காய் எல்லாம் வந்து நல்ல கறிக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய வடிவாக காய்ச்சி நிற்குது. இங்கே பக்கம் கொஞ்சம் இந்த மழை காணான்றதால இந்த பக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் அது வளர்ந்தது காணா. அந்த சைட்டை பார்த்தோம்னு சொன்னால் கச்சான், நிலக்கடலை அதுகள் போட்டிருக்கு. அப்படியே இந்த வளவு ஃபுல்லாகவே வந்துட்டு பயிர்களை தான் அப்படி தான் போட்டு வச்சிருக்கிறோம். சரி, இப்போ அண்டினா பயிட்டங்காய் ஒரு பிடி கைக்கு கணக்குக்கு ஆஞ்சி எடுத்துருக்கு. சரி, இப்போ நாங்கள் சமைப்போம் என்னண்டி? ஆமாம். ஓகே, சரியா வாங்க. பயித்தங்காயெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ பயித்தங்காயை உடைக்க ஆரம்பிச்சுட்டு, இது இப்போ என்ன கறி சமைக்கிறதுக்காண்டி? நான் பயித்தங்காய் குழம்பு வைக்க போகிறேன். பயித்தங்காய் குழம்பு என்ன? பயித்தங்காய் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவை? பயித்தங்காயை முதல் முறிச்சு வெளியாக்கி எடுப்பேன். எடுத்துட்டு நான் என்னண்டா கொஞ்சம் உப்பு தண்ணியும் விட்டு வதக்குவோம் அடுப்புல வச்சு. வதக்கிட்டு வரக்குள்ள கொஞ்சம் வதங்கி வரக்குள்ள என்னண்டா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதோட பொரிப்போம். என்ன நிறைய தேங்காய் எண்ணெய் விட்டா கொலஸ்ட்ரால் அப்படி ரெண்டு வருத்தங்கள் வரும் தானே, அதுக்காக அப்படி இல்லாம என்னடா கொஞ்சம் தான் தேங்காய் எண்ணெய் விடுவோம். விட்டு அது வதங்கி வரக்குள்ள சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சி வெட்டி எடுத்துட்டு அப்புறம் திரும்ப சீரகம் கொஞ்சம் சின்ன சீரகம் அதையும் வெளியாக்கி கொஞ்சம் ரேயில வச்சுது சின்ன டீசில. அப்ப நாங்கள் என்னையும் கொஞ்சம் தேங்காய் பாலை திருப்பி புளிஞ்சு எடுப்போம். திருப்பி புளிஞ்சி எடுத்தேன்னா அதே நிறைய பால் விடக்கூடாது. அப்ப கொஞ்சம் விட்டா தான் அது டேஸ்டா இருக்கும் அந்த கறி. அப்ப அதுக்காக அப்படித்தான் செய்யறேன் நான். என்னண்டா அப்படி செய்து திரிக்கக்குள்ள கொஞ்சம் கருவேப்பிலும் போட்டு அந்த வதக்குறதுக்குள்ள போட்டு டேஸ்டா வதக்கி எடுத்து, அப்ப மிளகாய் தூள்ல நிறைய போடாம, என்னடா இப்ப அல்சர் அப்படி இருக்குதானே எல்லாருக்கும், அதுக்காக நிறைய போடாம கொஞ்சமா போட்டு தான் அதை நான் சமைக்கிறேன். அப்படி சமைச்சா தான் எங்கட பிள்ளைகள் நல்லா சாப்பிடும். அப்படி டேஸ்டா சமைச்சு கொடுத்தா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் இதுல பயத்தங்காய எந்த அளவு சைஸ்ல உடைக்கணும்ன்றத கொஞ்சம் காட்டி விடு. ஓமம்
பாருங்க. சரி சரி. இந்த மாதிரி சைஸுக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு மட்டக்களப்பு ஸ்டைல்ல குழம்பு வைக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி சைஸுக்கு நீங்க இந்த பைத்தங்காய் இலையெல்லாம் உடைச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க நாங்க சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு கறியை சமைச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீ வந்து பைத்தங்காய் எல்லாம் உடைச்சு கொண்டிருக்கி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்ன? ஓகே ஓகே. பைத்தங்காய் எல்லாம் உடைச்சிட்டு இப்ப கழுவுப்படுது நன்றி. எத்தனை நேரம் கழுவணும் வேண்டி? நான் 2 தரம் கழுவுறேன். சரி, 2 தரம் கழுவிட்டு எடுத்தோம்னு சொன்னா கறி சமைக்கிறதுக்கு அதுல இருக்கிற பூச்சிப்புழுக்கள் என்ன இருந்தாலும் தூசிகள் என்ன இருந்தாலும் எல்லாமே வந்து போயிடும் என்ன? ஓகே ஓகே. கழுவிட்டு எடுக்கிறோம் என்ன? சரியா. சரி, இப்ப பைத்தங்காய் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு வெங்காயம் மாதிரி பட்டு கொண்டுறது. வெங்காயம் அதே மாதிரி நஞ்சலை இதுக்குள்ள வந்து கொச்சிக்காய் மற்ற கருவேப்பிலைகள் எல்லாம் இருக்குது, வெள்ளைப்பூடு எல்லாம் இருக்குது. வெள்ளைப்பூடும் போடுறதா இருக்கு? இல்ல வெள்ளைப்பூடு இந்த கறிக்கு போடுறல. நான் மற்ற சமையல் இருக்குது. நாங்கள் தேங்காய் இருக்குது, தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு 2 வெங்காயம் மாதிரி வெட்டு கொண்டிருக்கி. வெங்காயம் எத்தனை வெங்காயம் மட்டும் வேணும் வேண்டி? ஒரு குழம்பு இது சின்ன குழம்பு தானே. இப்ப பெரிய குழம்புனா தானே நிறைய வேணும். இப்ப சின்ன குழம்புக்காக ஒரு 2-3 வெங்காயம் இருந்தா போதும். 2-3 வெங்காயம் போதும். என்னடா நிறைய போட்டு சமைச்சாலும் டேஸ்ட் குறையரிக்கும். வெங்காயத்தை அரிஞ்சிட்டு அடுத்து கொச்சிக்காயா? இல்லையே, குழம்புக்கு கொச்சிக்காய் தேவையில்லை தானே. கொச்சிக்காய் தேவையில்லைன்னு. சரி சரி ஓகே. குழம்புக்கு வந்து நிறைய தேங்காய் தேவையா? இல்ல நிறைய தேவையில்லை, கொஞ்சம் இருந்தா போதும். சரி சரி ஓகே. நம்ம இப்ப தேங்காயை திருவிட்டு இனி அடுத்த கட்டம் என்ன? அடுத்து கறி சமைக்க தொடங்குறது தானே? ஓகே ஓகே. இப்போ வந்து தேங்காயெல்லாம் திருவி இப்படியே பால் எடுத்து இங்கே வச்சாச்சு, டிஷ்ஷில் எடுத்து வச்சாச்சு. தேவையான அளவுக்கு எல்லா சாமானையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு இப்போ நண்டி வந்து ஃபஸ்ட்டாக இங்கே அடுப்பை மூட்டியாச்சு. இனி நாங்கள் கறியை வந்து அடுப்பில் வைக்க போகிறோமே நண்டி? ஓகே ஓகே. நம்ம இப்போ சரி, இனி ஒவ்வொரு வேலையாக நாங்கள் காட்டுவோம். எப்படி மட்டக்களப்பில் எப்படியெல்லாம் சமைக்கிறாங்கன்றதை நாங்கள் இப்போ காட்டுவோம் பாருங்கள். சரி, இப்போ சட்டியை வச்சு அதுக்குள்ள பைத்தங்காயம் மட்டும் அண்டி போட்டுருக்கி? பைத்தங்காயம் மட்டும் போட்டுருக்கி. இது என்னடா இனி கொஞ்சம் உப்பு தண்ணியை விட்டு நான் அதை அவிக்கிறேன். உப்பு தண்ணியை விட்டு அவிக்கணும், கொஞ்சம் அவிச்சு போட்டு திரும்பத்தான் கொஞ்சம் தேங்காய் விட்டு அதோட வெங்காயம் விட்டுன வெங்காயத்தையும் போட்டு சீதகம், சின்ன சீதகம், கருவேப்பில் எல்லாம் போட்டு நான் அதை வதக்குவோம். வதக்கி எடுத்தா சரி என்ன? வதக்கிட்டான். சரி சரி. இப்போ இது எவ்வளவு நேரத்துக்கு இது அவியணும்? ஒரு காமணித்தியாலம். காமணித்தியாலத்துக்கு இது அவியணும். இதுக்கு இப்போ உப்பு தண்ணி விட்டுருக்கேனே, இதை மூட தேவையில்லையே? இப்போ மூட வேணும். சரி சரி ஓகே. இல்லை வச்சு இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படி ஆயிருக்கும் நினைக்கிறேன். இன்னும் வந்து இப்போ திறந்தாச்சு என்ன? திறந்த உடனே ஆவி பறக்குது. பைத்தங்காயிற நிறமே மாறிடுச்சு, அப்படி வதங்கி போகுது என்னண்டி? அவிஞ்சு இருக்கு. அப்படியே அவிஞ்சி அதில் நிறம் ஏற்கனவே பைத்தங்காய் வந்து இங்கே அலறிக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்த பைத்தங்காய் தான் இப்போ இந்த மாதிரி இதுக்கு மாறிடுச்சு. இன்னும் எவ்வளோ டைம் வந்து இதில் இருக்கணும்? ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும். இந்த அவிஞ்சிட்டு தானே திரும்ப இந்த தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி கொஞ்சம் இருக்குதானே, அது வத்தினதுக்கு பிறகு நான் கொஞ்சம் எண்ணெய் விடும். அது வத்தின பிறகு தான் எண்ணெய் விட்டு திரும்ப வதக்கி எடுக்கணும். சரி சரி, வதங்க வச்சு எடுக்கணும். ஓகே ஓகே. அப்போ திரும்பவும் மூடியாச்சேனே? சரி சரியா. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்டமாக எண்ணெய் விட்டு வதக்குற அளவுக்கு பைத்தங்காய் வந்து அவிஞ்சு வந்துடுமேனே? ஓகே ஓகே. இனி தண்ணி வத்திட்டு தானே, தண்ணி வத்திட்டு எண்ணெய் விட்டு வதக்குமா? சரி சரி. எண்ணெய் எவ்வளவு விடணும் வேண்டி? நிறைய விடக்கூடாது. என்னடா ஒரு கொஞ்சமாக விட்டால் தான் அது டேஸ்டா இருக்கும். என்னடா நிறைய விட்டாலும் எண்ணெய் சாப்பாடு இப்போ நிறைய சாப்பிடக்கூடாது தானே, அதுக்காக நான் எண்ணெயை விரும்புகிற குறைவு. சரி சரி. இப்போ எண்ணெய் விட்டாச்சு, அடுத்தது என்ன போட போறீங்க? அடுத்தது வெங்காயம் போடணும். வதங்கினதுக்கு வதங்கணுமே. நீங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு உப்பு தண்ணியில விட்டு அவிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கு பிறகு எண்ணெய் போதுமான அளவுக்கு தான் எண்ணெய். இது நிறைய சமைக்க போறீங்கன்னு சொன்னா நிறைய எண்ணெய் விட வேண்டி வரும். அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமா தண்ணி செய்கிறோம். இதுக்கு ஏற்ற அளவுக்கு இப்போ அண்டி வந்து அதுக்கு எண்ணெயை விட்டுருக்கு. இனி மூடணுமா ஆண்டி? இனி மூட தேவையில்ல, அப்படியே வச்சு வதக்கி எடுக்கிறது. வதங்கி வந்ததுக்கு மிளகாய்க்கும் போடக்குள்ளதான் போட்டுட்டு பால் ஊத்துறோம் தானே, பால் ஊத்தி போட்டு தான் அதை மூடணும். சரி சரி. உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்து அப்படியே எண்ணெய் வந்து கொதிச்சு வதங்குறது எல்லாம் அப்படியே தெரியுதுனே, கலரை அப்படியே மாறிட்டு பைத்தங்காடை. சரி, அது வதங்கின பிறகு நாங்கள் அடுத்தடுத்த இதுகளை போடுவோம். சரி, எண்ணெயை விட்டுட்டு சும்மா விடக்கூடாது. ஏன்னா மூடி வச்சாலும் பத்தி போயிடும். ஏன்னா நாங்க நெருப்புல சமைக்கிறது அன்னைக்கு கேஸ் இல்லை. அப்படியே இந்த வேற வேற விதமான
இதுகளில் சமைக்கிறதில்ல தனி அடுப்புல நெருப்புல தானே சமைக்கிறோம் எங்கள் ஏரியாவிலேயே இப்போ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்தியாவில் பக்கம் ஏரியாவில் என்னக்குள்ள நாங்கள் கொஞ்சம் காட்டு பிரதேசத்தில் வைக்காத இந்த அடுப்பு சமையல் தான் விரும்புகிற கூட மற்றது கேஸ்ல சமைக்கிற எல்லாம் நஞ்சு தானே நஞ்சு தானே அப்போ அதுக்காக தான் நாங்கள் என்னென்னா இதைத்தான் செய்வோம். எங்களோட வீட்டில் உள்ள இந்த வயசுக்கு அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடுப்பில் சமைக்கிற சமையல் தான் கொஞ்சம் விருப்பம். என்னென்னா அவங்களுக்கு இருக்கணும் டேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு உரிய சமையல் தான் நாங்கள் சமைக்கிறேன். நிறைய வயசான ஆட்கள் பழைய காலத்தில் அப்படி தண்ணி பழங்காலத்தில் வாசலில் அப்படி சமைச்சிட்டு வளர்த்திருந்து சாப்பிடுறது பிள்ளைகளுக்கு அப்படி செய்கிற வெங்காயம். இனி என்னென்னா நான் இந்த வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போட சரி சரியா வெங்காயம் போடுறக்கு வந்து கொஞ்ச நேரம் 15 நிமிஷத்துக்கு அப்படி இது செய்து என்ன உப்பு தண்ணியில வச்சு அவிய வச்ச பிறகு திரும்ப எண்ணெய் விட்டு வதங்க விட்டுட்டு திரும்ப வந்து அதுக்கு பிறகுதான் வெங்காயம் போட்டு அதோட சேர்ந்து வதங்கணும் பண்றதுக்கு அப்படி வெங்காயத்தை போட்டு அப்படியே கிளறி விடணும். சும்மா விட்டாலும் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அகட்டி கலச்சி பிரட்டினா தான் அது கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே சரி சரி ஓகே. எவ்வளவு டைமுக்கு இந்த வெங்காயத்தை போட்டு நிறைய டைம் ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு நம்ம போட்டு எடுத்தோம்னு சொன்னா சரி ஏன்னா ஓகே ஓகே சரி வடிவா வதங்கி வருது. நன்றி. வதங்கி வரும்போது நம்ம இந்த கருவேப்பிலை நம்ம போடுவோம். ஆமாம் கருவேப்பிலையே இப்போ உடைச்சிட்டு நல்லா ஏன் எப்படி இது பிச்சு போடுறது அப்படி பிச்சு போட்டா கொஞ்சம் மணமாக டேஸ்ட் ஆയിരിக்கும். கூட வருமே கூட வருமா? சரி சரி ஓகே ஓகே. அதுக்கு பிறகு சின்ன சீரகமே. சரி சரியா. சின்ன சீரகம் கருவேப்பிலை எல்லாமே வந்து வாசனை திரவியங்கள் தானே. வெங்காயம் எல்லாம் வந்து கரைக்கு போடக்குள்ள கொஞ்சம் மனமா வந்து நல்ல வாசனையோட நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டா சரியா? சரி சரி சரியா. இத சின்ன சீரகம் எல்லாம் போட்டு எடுக்கவே வந்து நல்ல ஒரு வாசனையோட வருது. என்ன ஓகே ஓகே. இனி நம்ம மிளகாய் தூள் போடுவோம். கரைக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளை போட்டு சரி என்ன? ஓகே ஓகே. இப்போ இந்த நாங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறோம்ன்றதால அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக நாங்கள் மிளகாய் தூளை போட்டு திரும்ப இப்படி பிரட்டி எடுக்கிறோமே. சரி சரி சரி. இந்த கறி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து நிறைய சாமான் எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக வந்து பைட்டங்காய் அரைக்குமென்னு சொன்னால் பைட்டங்காய் எடுத்துட்டு அதே மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கிற மிளகாய்க்கு மணக்காம பால் ஊற்றுவோம். பால் ஊற்றணுமே. நாங்கள் ஏற்கனவே இது செய்து எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் தேங்காய் எல்லாம் திருவி புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம். அந்த பாலை அப்படியே மிளகாத்தூளை போட்டதோடய அப்படியே பாலையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ கிளறி கொண்டு இருந்தா சரி. மூடி ஒரு தரம் கொதிச்சு வருமாண்டா சரி என்ன? ஓகே சரி. இப்போ மிளகாத்தூள் போட்டு அப்படியே பால் ஊற்றி இப்போ அப்படியே நாங்கள் மூடியாச்சு. இது மழை காலம்ன்றதால வந்து விறகு எல்லாமே வந்து 10 இல்லை வருஷம் வந்து அப்படி வந்து வாயால் ஊதி கொண்டிருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் டைமுக்கு நாங்கள் அந்த பாலெல்லாம் விட்டு வச்சுட்டு திரும்ப திறந்து பார்க்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு வடிவாக கொதிச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வடிவாக வந்துருக்கு இந்த கறி வந்து. இதுக்குள்ளே இனி புளி கொஞ்சம் போடணும். குறுக்காய் சரி. சின்ன கறி தானே அவன் நிறைய போடுறதில்ல. 2 போட்டா காணுமே. வடிவா அப்படியே கொதிக்குது அப்படியே மூடி வைக்கணும். சரி சரி ஓகே. இனி எல்லா விதத்திலையும் எல்லாம் போட்டு சமைச்சு நாங்க இப்ப கறி சரியா வந்தது. இனி நாங்க இறக்கப்புறோம்னா இதை கொஞ்சம் திறந்து பிரட்டி விட்டுது இறக்கப்புறம். சரி. இப்போ கறி சரியா வந்து தானே அப்படியே கொதிச்சு வடிவா வெங்காயம் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வடிவா விளங்கும். ஆவி பறக்குது அப்படியே கொதிச்சு கொண்டு இனி இறக்கலாமே. நன்றி. ஓகே 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 சரியா. சரி. இப்போ நாங்கள் வந்து இப்போ பைத்தங்காய் கறியை செய்து எடுத்துட்டோம். இனி இறக்கினா அடுத்தது நாங்கள் டேஸ்ட் பார்க்குறது தான். நாங்கள் சமைச்செடுத்த கறியை பாருங்கள். பார்க்கக்குள்ளே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுற அளவுக்கு
ஒரு வடிவான ஒரு நிறத்தில் பார்க்குறதுக்கு ஒரு கமகமன்ற அந்த வாசத்தோடையும் இருக்கும். ஏன்டா இதில் வந்து நம்ம என்னென்ன போட்ட மாதிரி மணக்கிறதுக்கு வந்து சின்ன சீரகம் போட்டு அதே மாதிரி வந்து வெங்காயம் அதே மாதிரி கருவேப்பிலை மாதிரியான வாசனை திரவியங்களையும் போட்டிருந்தேன். அதனால தான் மூக்குக்கு அவ்வளோ கமகமன்ற ஒரு வாசத்தோடு இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இதை எடுத்து சாப்பிட போகிறோம். அங்கே ஏற்கனவே இங்கே சமைச்சு வச்சிருந்த சோறு இப்போ நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்குரிய மாதிரி 2 பிளேட்டில் எடுத்தாச்சு. இனி கறி எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, சரி மக்களை, பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து எங்களோட தோட்டத்திலே பயத்தங்காய் எல்லாம் ஆஞ்சி இப்போ சமைச்சு குழம்பு கொண்டு வச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் மக்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். நீங்களும் வருங்காலத்தில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பயத்தங்காய் உங்களோட வீட்டுகளில் இருந்தால் இல்லைன்னா நீங்கள் சந்தைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு உங்களோட வீட்டுகளில் இப்போ அயல் நாடுகளில் இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. ஏன்னா எங்களோட நாட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் என்றது தான் இப்போ காட்டுறோம். சாப்பிடுவோம் வேணாண்டி? ஓகே, சாப்பிடுங்க. என்னென்னு சொல்கிறது, எப்படி டேஸ்டா இருக்கான்னு சொல்லுங்க தம்பி. ஆமாம், இப்போ வந்து நம்ம சிக்கன் சமைச்சு இல்லாட்டி மட்டன் சமைச்சு சாப்பிடக்குள்ள ஒரு கமகமன்ற ஒரு வாசம் கொண்டு வருமல்ல, அப்படி ஒரு வாசத்தோட பக்காவாக இருக்குது சமையலண்டா. பயத்தங்காய் குழம்போட வந்து நாங்கள் ஒரு 2 பிளேட் சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்டிட கைப்பக்குவம் அப்படி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படி தான் எங்களை ஃபெமிலிக்குள்ளே வந்துட்டு சமைக்கிறதுல கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணி கொஞ்சம் நல்லா விதவிதமாக சமைச்சு கொடுக்குறதுல அண்டி அடிக்கிறதுக்காக இல்லை. இன்றைக்கு கனகாலத்துக்கு பிறகு அண்டிட கையால் இப்படி ஒரு சமையல் செஞ்சு நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரியான சமையல்களை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உடம்புக்கும் தீங்கி விளைவிக்காத மாதிரி எங்களோட இந்த தோட்டத்துல இருந்து நாங்க பயத்தங்காய் ஆஞ்சி எண்ணெய் பசலை இல்லாம செய்யற தோட்டம் தான் இது. எண்ணெய் பசலை இல்லாம அப்படி எங்கட நாட்டு மரக்கறிகளை நாங்க செய்து நாங்க எண்ணெய் பசலை இல்லாம இந்த உடம்புக்கு வருத்தங்களை நோய்களை எடுக்காம எங்கட செயல்பாட்டிலே செய்துதான் நாங்கள் இதை சாப்பிடுறோம். ஆமாம், மற்றது வந்து எங்கட இந்த ஏரியா எல்லாம் வந்து வறட்சி பிடிக்கக்கூடிய மாதிரி. என்னென்னா ஒரு 4-5 மாதத்துக்கு பிறகு வந்து கிணற்றுல எல்லாம் தண்ணி வத்திடும். அந்த டைம்களில் எங்களால் பயிர்களெல்லாம் செஞ்சோட. இது வந்து மாரிகாலம்ன்றதால வந்து இப்படியான பயிர்களை எல்லாம் எங்களுடைய பிரதேசத்தில் எல்லாருமே வந்து இப்படியான பயிர்களை தான் நாங்கள் போடுவோம். எங்களுடைய கிராம பகுதிகளில் இப்படி தான் போடுவோம். போட்டுட்டு நாங்கள் வந்து எங்களோட பக்கத்தில் இருக்காக்களுக்கு அப்படி எல்லாம் கொடுத்ததும் நாங்களும் அதே மாதிரி வந்து அவங்க செய்கிற பயிர்கள் எங்களுக்கும் அப்படியே மாறியெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது தான் எங்களோட இங்கே கிராமப்புறங்கள் இருக்குது. அடுத்தது வந்து நீங்களும் இப்படி எண்ணெய் பசலைகள் யூஸ் பண்ணாமல் ஒரு நாசினி எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மரக்கறி வகைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றா எங்களோட மாதிரி இந்த மாதிரியான கிராமப்புறங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மலிவான விலையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. வேணாண்டி? ஆமாம். ஓகே, நாங்கள் இப்போ அப்படியா சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரியான டேஸ்டான சாப்பாடு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நாங்கள் எங்களோட ஆண்டியோட கையால் நாங்கள் சமைச்சு தரத்துக்கும் ரெடியாக இருக்கேன். வேணாண்டி? ஓகே. சரி மக்களே, இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு காணொளி புதிதாக எங்களை ஆண்டியை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அவட கையால் சமைச்சு இப்படி ஒரு சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். இந்த மாதிரியான ஏராளமான வீடியோஸ் இனி வார காலங்களில் நாங்கள் உங்களுக்கு ஆடி தரத்துக்கு இருக்கோம். எங்களோட பிராந்தியத்தில் எங்களோட நாட்டில் எப்படியான முறைகளில் சமைக்கிறாங்க, விதவிதமான சமையல்களை எல்லாம் நாங்கள் தரத்துக்கு இருக்கோம். அதே மாதிரி வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வளிக்கக்கூடிய மாதிரியான மருத்துவ குணமுடைய சாப்பாடுகளையும் நாங்கள் தரத்துக்கு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூவாக பாருங்கள். இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். வேணாண்டி? ஓகே, ஒரு பாய்னு சொல்லுங்கள். பாய். ஓகே. சரி, நாங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.